வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. புதிய விஷயங்களை கத்துக்க எப்பவுமே தீராத ஆர்வம் கொண்ட ஒருவரா நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட உங்களுக்கான பிரத்யேகமான இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். கண்டிப்பா புதிய தேடல்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த அலசல் ஒரு பெரிய விருந்தா இருக்க போகுது. ஆமா, உங்க நேரத்தோட மதிப்பு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் பல நூல்களை தேடி படிச்சு அதுல இருக்கிற மிக முக்கியமான உங்களை ஆச்சரியத்தின் உச்சிக்கு கொண்டு போற தகவல்களை மட்டும் வடிகட்டி நாங்க இங்க கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே விசித்திரமானது. அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பழமையான சித்த மருத்துவ மற்றும் ரசவாத குறிப்புகளை உள்ளடக்கிய போகர் 700 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நூலை பத்தி தான் நாம அலச போறோம். அதுவும் குறிப்பா ஒரு சாதாரண ரசாயன கலவை எப்படி உலோகங்களை முற்றிலுமாக மாற்றும் திறன் கொண்ட ஒரு மாயாஜால செயநீரா மாறுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நமது இன்றைய முக்கியமான நோக்கம். உண்மைதான். இதற்காக போகரின் பாடல்களை, குறிப்பா பாடல் 22 மற்றும் 23 வார்த்தை வார்த்தையா உடைச்சு அதோட ஆணிவேர் அர்த்தம் என்ன, தற்கால அறிவியலோடு அது எப்படி ஒத்து போகுதுன்னு பார்க்க போறோம். அதன் பின்னால் உள்ள பிரம்மாண்டமான வேதியியல் அறிவியல் என்ன அப்படிங்கறதையும் நாம விரிவா பேச போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த போகர் 700 நூல்ல இருக்கிற குறிப்புகளை இன்றைய நவீன அறிவியல் கண்ணோட்டத்துல பார்க்க போறது எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. இத வெறும் பழங்கால பாடல்கள் அப்படின்னு நம்ம எளிதா கடந்து விட முடியாது. ஏன்னா எந்த ஒரு லேப் வசதியும் இல்லாத ஒரு காலத்துல பொருட்களின் வேதியியல் பண்புகளை அவங்க எப்படி இவ்வளவு துல்லியமா புரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கறத இந்த பாடல்கள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. உண்மையிலே அது ஒரு பெரிய பிரமிப்பு தான். நீங்க தயார்னா நாம நேரா அந்த பாடலுக்குள்ளேயே போயிடலாம். முதல்ல பூரச்சுண்ணம் தயாரிக்கும் அடிப்படை முறையை விளக்கும் போகர் 700 22வது பாடலை பார்ப்போம். நான் இந்த பாடலை முழுமையா வாசிக்கிறேன். இதுல என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். கண்டிப்பா, நீங்க வாசிங்க. சத்துமாங் காரமென்ற சுண்ணத்தோடே சமபாகம் இந்துப்பு நிறுத்துக்கொண்டு பத்துமாம் பச்சை கற்பூரன் தன்னை பாங்காக இரண்டெடைக்கும் சமனாய்ச் சேர்த்து கொடுத்துமாம் வெடியுப்பு சாரநீராள் குமட்டியற நார்ச்சாமம் குவிந்த பின்னர் எத்துமா மகளிலிட்டு புடத்தை போட ஏற்றமாம் சுண்ணாம்பாம் பூரம்தானே. ரொம்ப சிறப்பா வாசிங்க. நன்றி. ஆனா இந்த வரிகளை கேட்கும் போதே நிறைய கேள்விகள் வருது எனக்கு. சத்துமாங் காரம், சுண்ணம், இந்துப்பு இதெல்லாம் சரி, அது என்ன பச்சை கற்பூரம்? நாம வீட்ல சாமிக்கு காட்டுற கற்பூரமா இது? இதை ஏன் சம அளவுல சேர்க்கணும்? நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. இப்போ இதுல இருக்கிற வார்த்தைகளோட ஆணிவேர் அர்த்தத்தை தற்கால வேதியியலோடு நாம ஒப்பிட்டு பார்ப்போம். முதல்ல சத்துமாங்காரம் அப்படின்னு அவர் சொல்வது காரத்தன்மை கொண்ட, அதாவது ஆங்கிலத்துல ஆல்கலைன் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த தன்மை கொண்ட அடிப்படை உப்பு வகைகளை தான். ஓஹோ, அப்போ ஆல்கலைன் சால்ட்ஸ். ஆமா. அடுத்ததா சுண்ணம் அப்படிங்கிறது கால்சியம் கார்பனேட் எனப்படும் தூய்மையான சுண்ணாம்புக்கள். அடுத்து இந்துப்பு அப்படின்னு அவர் குறிப்பிடுவது பட்டை தீட்டப்படாத இயற்கையான பாறை உப்பு அல்லது ராக் சால்ட். இந்த மூன்றையும் சம அளவுல எடுத்துக்கணும்னு போகர் சொல்றாரு. சரி, அப்போ அந்த பச்சை கற்பூரம்? அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயமே. பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நாம சமையல்ல, குறிப்பா இனிப்புகள்ல பயன்படுத்தக்கூடிய எடிபிள் கேம்பர். இங்க இதை ஏன் சேர்க்கிறாரு அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். சமையலுக்கு போடுறத ஏன் ரசாயன கலவையில சேர்க்கணும்? ஏன்னா பச்சை கற்பூரம் என்பது மிகவும் எளிதில் ஆவியாக கூடிய, அதாவது வாலடைல் தன்மை கொண்ட ஒரு பொருள். இந்த உப்பு கலவையோடு இதை சேர்க்கும் போது பின்னால் வரப்போகும் வெப்பச் செயல்முறைகள்ல இது ஒரு கேட்டலிஸ்டாக, அதாவது வினை வேகமாற்றியா செயல்படும். அடா, ஒரு ஆர்கானிக் பொருளை கேட்டலிஸ்டா பயன்படுத்தியிருக்காங்களா? ஆமா. அது மட்டும் இல்லாம இந்த 3 பொருட்களின் மொத்த எடைக்கு சமமாக இந்த பச்சை கற்பூரத்தை சேர்க்க வேண்டும் அப்படின்னு அளவையும் மிக துல்லியமா குறிப்பிடுகிறார். ஆஹா, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. சரி, இதெல்லாம் ஒன்னா சேர்த்து என்னதான் பண்ணாங்க? அடுத்த வரிகள்ல அவர் சொல்றாரு, கொடுத்துமாம் வெடியுப்பு சாரநீரார் குமட்டியரை நார்ச்சாமம் குவிந்த பின்னர். இப்போ நார்ச்சாமம் அரைக்க சொல்றார். ஒரு சாமம் அப்படிங்கிறது சுமார் 3 மணி நேரம்னு எனக்கு தெரியும். அப்போ 4 சாமம்னா தொடர்ந்து 12 மணி நேரம் அரைக்கணுமா? கரெக்ட். அது எவ்ளோ பெரிய உழைப்பு! இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இடம்.
கைகளால 12 மணி நேரம் தொடர்ந்து அரைப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா வேதியியல் ரீதியா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. இதை அரைப்பதற்கு அவர் பயன்படுத்த சொல்வது சாதாரண தண்ணீர் கிடையாது. பின்னே எந்த தண்ணீர்? வெடியுப்பு மற்றும் நவச்சாரம், அதாவது சால்ட் பீட்டர் மற்றும் அம்மோனியம் குளோரைடு கலந்த ஒரு சிறப்பான நீரை கொண்டு அரைக்க சொல்றாரு. 12 மணி நேரம் இந்த அமிலத்தன்மை கொண்ட நீரை ஊற்றி அரைக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? துகள்கள் இன்னும் சின்னதாகும், அப்படிதானே? சின்னதாகும்னா மூலப்பொருட்களின் கடினமான தாது அமைப்பு, அதாவது அந்த லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் மெல்ல மெல்ல உடையத் தொடங்கும். நானோ துகள்கள் அளவுக்கு அவை மிக நுண்ணியதாக மாறும் ஒரு அற்புதமான மெக்கானிக்கல் செயல்முறை இது. அதன் பிறகுதான் உண்மையான வேதியியல் வினையே ஆரம்பமாகுது. ஓ, அந்த புடம் போடுதல் அப்படிங்கறத சொல்றீங்களா? எத்துமா மகளிலிட்டு புடத்தை போட ஏற்றமாம் சுண்ணாம்பாம் பூரம் தானே அப்படின்னு முடியுது பாடல். சரியா சொன்னீங்க. 12 மணி நேரம் அரைத்த அந்த கலவையை ஒரு அதாவது மண்பாண்டத்தில் வைத்து புடம் போட வேண்டும். புடம் போடுவது என்பது நெருப்பிலிட்டு எரிக்கும் ஒரு பண்டைய முறை. அப்போ அது ஒரு தெர்மல் ப்ராசஸ். ஆமா, நவீன வேதியியல்ல இதை நாம தெர்மல் டீகம்போசிஷன், அதாவது வெப்பச்சிதைவு முறை அப்படின்னு அழைக்கிறோம். அதிக வெப்பத்தின் காரணமாக அந்த மூலப்பொருட்களின் வேதியியல் கட்டமைப்பு முழுமையாக உடைகிறது. கடினமான தாதுக்கள் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று வினை புரிந்து மிகவும் மென்மையான வீரியமிக்க ஒரு பவுடரா மாறிடுது. அதாவது கால்சியம் செய்யப்பட்ட பூரச்சுண்ணமா மாறிடுது. மிகச்சரி. 12 மணி நேரம் கைகளால் அரைச்சு நெருப்பிலிட்டு புடம் போடுவது அப்படிங்கிறது உண்மையிலே மலைக்க வைக்கும் ஒரு செயல்முறைதான். சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பவுடரை தயாரிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது தான் எனக்கு தலையே சுத்துது. இந்த பவுடர் எப்படி திரவமாக மாறுது அப்படிங்கறத 23வது பாடல்ல சொல்றாரு. அதை கேளுங்க. சொல்லுங்க. பூரத்தின் இடைக்கிடைக்கு சாரும் சேர்த்து பொங்கி வரும் அரைத்துமே புடத்தை போடு, மாரத்தை மல்லிகைப்பூ போலாகும் சுண்ணம் வழித்தெடுத்து பீங்கானீர் பணியில் வைக்க, ஆரத்தை ஆறு போல செயநீராகும் ஆண்மையாம் செயநீரில் வீரம் போட்டு, தாரத்தை சிமிழுக்குள் அடைத்து வைத்து தாதுவெல்லாம் தோய்க்கவே கட்டிப்போகும். அருமையான வரிகள். அதாவது ஏற்கனவே தயாரிச்சு வச்ச அந்த பூரச்சுண்ணத்தோட மறுபடியும் சம அளவுக்கு நவச்சாரத்தை சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது அது பொங்கி வரும். அதை மறுபடியும் அரைச்சு மீண்டும் நெருப்பிலிட்டு புடம் போடணும்னு சொல்றார். அப்படி பண்ணா அது மல்லிகை பூவை போல அவ்வளவு வெண்மையாகவும் மென்மையாகவும் மாறிடும்னு சொல்றார். இது ஒரு விதமான தூய்மைப்படுத்தும் முறைதானே? கண்டிப்பா. இரண்டாவது முறையா புடம் போடும்போது அதுல இருக்கிற தேவையற்ற கார்பன் மற்றும் இதர மாசுகள் முழுமையா எரிக்கப்படுது. அதனாலதான் அது மல்லிகைப்பூவை போல தூய்மையான வெண்மை நிறத்தை அடையுது. வேதியியல்ல இந்த நிறம் மாற்றம் என்பது வினையின் முழுமையை குறிக்கும் ஒரு மிக முக்கியமான குறியீடு. ஆனா இதுக்கப்புறம் வர்ற வரிகள் தான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. எந்த ஒரு நவீன லேப் வசதியும் இல்லாத காலத்துல இப்படி ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது நம்பவே முடியல. வழித்தெடுத்து பீங்கானீர் பணியில் வைக்க, ஆரத்தை ஆறு போல செயநீராகும். அந்த வரியத்தானே சொல்றீங்க? ஆமா, மல்லிகை பூ மாதிரி இருக்கிற அந்த பவுடரை எடுத்து ஒரு பீங்கான் பாத்திரத்துல வச்சு இரவுல பனியில வைக்கணுமா. அப்படி வச்சா அது மெல்ல மெல்ல உருகி ஆறு போல ஓடும் செயநீராக மாறிடுமா. எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. ஒரு காய்ந்த பவுடரை பனியில வச்சா எப்படி ஆறு மாதிரி ஓடும் திரவமா மாறும்? இது என்ன மேஜிக்கா? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தா அன்றைய சித்தர்களோட இயற்கை புரிதல் நம்மை மெய்சில் இருக்க வைக்குது. இது மேஜிக் அல்ல, தூயமையான அறிவியல். அறிவியல்னா இது எப்படி சாத்தியம்? ஒரு சாதாரண பவுடரை பனியில் வைத்தால் அது எப்படி உருகி திரவமாக மாறும்? அறிவியல் மொழியில இத ஹைக்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில இத நீர் உறிஞ்சும் தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஓ, காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சுறதா? ஆமா, அதாவது சில குறிப்பிட்ட ரசாயன பொருட்கள், குறிப்பா இந்த அம்மோனியம் மற்றும் குளோரைடு கலந்த உப்புக்கள் வளிமண்டலத்துல காற்றில் உள்ள ஈரப்பதத்தை அப்பரிமிதமாக உறிஞ்சிக் கொள்ளும் தன்மை கொண்டவை. இரவு நேரங்கள்ல காற்றில் ஈரப்பதம், அதாவது பனி அதிகமா இருக்கும். அந்த பனியிலுள்ள நீர்த்துகள்களை இந்த பவுடர் ஒரு காந்தம் போல உறிஞ்சிக்கொள்ளும். அட, காந்தம் போல உறிஞ்சுமா? ஆமா, ஒரு கட்டத்துல அது உறிஞ்சிய தண்ணீரிலேயே அது முழுமையாக கரைந்து திரவமாக மாறிவிடும். இத ஆங்கிலத்துல டெலிக்வசன்ஸ் என்றும் சொல்வார்கள். போகற்காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி உருகும் இந்த வேதியியல் பண்பை எவ்வளவு துல்லியமாக பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க. வளிமண்டல பனியுடன் சேர்ந்து அந்த உப்பு கலவை ஒரு வலிமையான அமிலத்தன்மையுள்ள திரவமாக, அதாவது ஒரு கேட்டலிட்டிக் திரவமான செயநீரா மாறுது. மிகச்சரி. அடேங்கப்பா, இயற்கையை ஒரு அறிவியல் லேப் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. சரி, பாடலோட கடைசி வரிகளை பார்ப்போம். ஆண்மையாம் செயநீரில் வீரம் போட்டு,
தாரத்தை சிமிழுக்குள் அடைத்து வைத்து தாதுவெல்லாம் தோய்க்கவே கட்டிப்போகும். ம், இந்த ஆண்மையாம் செயநீர், அதாவது வீரமிக்க திரவத்துல வீரம் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு வகை உப்பை சேர்த்து ஒரு சிறிய சிமிழில், அதாவது குப்பியில் அடைத்து வைக்கணும். அதுக்கப்புறம் இதுல எந்த தாதுக்களை போட்டாலும் அது இறுகி கல்லாக கட்டியாகிவிடும் என்கிறார் போகர். இந்த வீரம்னா என்ன? இங்கே வீரம் என்று குறிப்பிடப்படுவது மெர்க்குரிக் குளோரைடு அல்லது கொரோசிவ் சப்ளிமேட் என்று தற்காலத்தில் அழைக்கப்படும் ஒரு மிகவும் வீரியமான ரசாயனம். மெர்க்யூரியா? அது ரொம்ப டேஞ்சரஸாச்சே. ஆமா, இத அந்த செய்நீரோடு சேர்க்கும்போது அது எந்த ஒரு தாது பொருளையும், அதாவது மினரல்ஸையும் ஒடுக்கி அதன் இயற்பியல் தன்மையை மாற்றி அதை ஒரு திடமான கட்டியா மாற்றும் அளவிற்கு கடுமையான வேதியியல் வினையை ஏற்படுத்தும். சோ இதெல்லாம் எதை குறிக்கிறது? ஒரு திரவத்தை உருவாக்கி விட்டார்கள், சரி, அதனால் என்ன பயன்? இதற்கான பதிலை போகர் தனது 24வது பாடல்ல தர்றாரு. நீங்க கொஞ்சம் மூச்சை இழுத்து விட்டுக்கோங்க, ஏன்னா இந்த பாடலில் உள்ள குறிப்புகள் ரொம்பவே திகைக்க வைக்கக்கூடியவை. என்ன சொல்றாரு அதுல? 24வது பாடலின் முதல் பாதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வாசிங்க. போமென்ற சைநீரு லுபரசங்கள் சத்தாம் போக்கான லவண வகை 25 காமென்ற கட்டியே மணி போலாடும் காரசாரம் கழல்லாம் சுண்ணம் பாகும். ரொம்ப அற்புதமான வரிகள். இந்த வரிகளுக்குள்ள அவ்வளவு நுட்பமான ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. முதல் வார்த்தையான செய்நீர் அப்படிங்கறத படிக்கும்போது இது ஏதோ ஒரு விசேஷமான தண்ணீர் இல்லனா கஷாயம்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அதோட உண்மையான மூலப்பொருள் அது இல்ல. ஆமா, நவீன அறிவியல் படி பார்த்தா இது ரசாயனங்களை உருக்குற அதிவேக அமிலம், அதாவது ஹைலி கரோசிவ் ஆசிட் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. சரியா? மிகச்சரியா சொன்னீங்க. சேநீர் அப்படிங்கறத ஆங்கிலத்துல சால்வெண்ட் இல்லனா திராவகம்னு சொல்லலாம். எந்த ஒரு கடினமான உலோகத்தையும் தாதுவையும் கரைக்கக்கூடிய அளவுக்கு வீரியம் கொண்ட திரவம் அது. அப்போ அது ரொம்ப ஆபத்தான ஒரு ஆசிட். கண்டிப்பா. அடுத்தவர் குறிப்பிடுற உபரசங்கள் அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியமானது. ரசவாதத்துல ரசம்னா பாதரசம், உபரசங்கள்னா இயற்கையில கிடைக்கிற பல்வேறு துணை தாது பொருட்கள். ஓ, அப்போ நவீன அறிவியல்ல நாம இத சப்மினரல்ஸ் அப்படின்னு சொல்றோமே. ஆமா, அதேதான். அதாவது கந்தகம், தாளகம், மனோசிலை மாதிரியான பல தாதுக்கள் இதுல அடங்கும். இந்த வீரியமான அமிலத்துல இந்த தாதுக்களை அவர் சேர்க்க சொல்றாரு. அதே தொடர்ந்து அவர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை தான் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு. லவண வகை 25 அப்படிங்கிறாரு. லவணம்னா உப்பு, அதாவது 25 வகையான உப்புகளை அந்த அமிலத்துல சேர்க்கணும்னு சொல்றாரு. அது சாதாரண விஷயம் இல்ல. அதுதான் என்னையும் ரொம்ப சிந்திக்க வச்சது. நாம சமையலுக்கு பயன்படுத்துற சாதாரண உப்பை தாண்டி கல்லுப்பு, இந்துப்பு, வளையல் உப்பு, வெடியுப்புன்னு சித்த மருத்துவத்துல பல உப்புகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா சரியா 25 வகையான உப்புகளை எடுத்து ஒரு வீரியமான அமிலத்துல சேர்க்கும்போது அங்க என்ன நடக்கும்? ஒரு பிரம்மாண்டமான வேதியியல் வினை, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் அங்க நடக்கும். இத கற்பனை செய்யும் போதே ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் அடுத்த வரியில கட்டியே மணி போலாடும் அப்படின்னு எழுதியிருக்காரு. இத மேலோட்டமா படிச்சா மணிய போல உருளும் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். ஆனா நவீன வேதியியல் பார்வையில பார்த்தா அந்த திரவத்துல அமிலமும் உப்புகளும் வினைபுரிந்து நுரைத்து ஒரு திடப்பொருளா மாறி சிறு சிறு மணிகள் போல் திரண்டு வர்ற ஒரு வீரியமான வினையத்தான் அவர் சொல்றாரு. இத ஆங்கிலத்துல பிரசிபிடேஷன் சொல்லுவோம். அந்த வேதியியல் வினையோட உச்சக்கட்டத்தை தான் அவர் 4வது வரியில காரசாரங்கள்லாம் சுண்ணம் பாகும் அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா? ஆமா, இது நீங்க ஒரு பரந்த அறிவியல் கண்ணோட்டத்தோடு இணைச்சு பார்க்கணும். காரம் மற்றும் சாரம், அதாவது நவீன வேதியியல்ல நாம ஆல்கலைன் மற்றும் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோமே, அவை ரெண்டும் இந்த 25 உப்புகளோடும் தாதுக்களோடும் ஒன்னோடு ஒன்னு தீவிரமா வினை புரியுது. அந்த வீரியமான திரவத்துல இவை அனைத்தும் கலந்து கெட்டியாகி சிறு சிறு மணிகளைப் போல திரண்டு உருளுது. அதன் பிறகு அது முழுவதுமாய் எரிந்து இல்லனா வேதியியல் மாற்றத்துக்கு உட்பட்டு சுண்ணமாக, அதாவது பஸ்மமாக மாறுது. சுண்ணம்னா பஸ்மம்? ஆமா, நவீன அறிவியல்ல இத கால்சினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக வெப்பத்திலையோ இல்ல தீவிரமான வேதியியல் வினையாலேயோ ஒரு பொருளை நீராக சாம்பல மாத்துறது. எந்த ஒரு நவீன ஆய்வக உபகரணங்களும் இல்லாத காலகட்டத்துல ஒரு திரவத்துக்குள்ள இவ்ளோ பெரிய கால்சினேஷன் செயல்முறைய வெறும் கவிதை வரிகள்ல போகர் விளக்கி இருக்கிறது நிஜமாவே நம்ப முடியாத ஒரு விஷயம்தான். அதுதான் சித்தர்களோட தொழில்நுட்ப அறிவு. நிஜமாவே இது வியக்க வைக்குது. ஒரு திரவத்தை உருவாக்குறது, அதுல உப்புகளை சேர்க்கறது, அத பஸ்மமா மாத்துறதுன்னு ஒரு முழுமையான வேதியியல் செய்முறையை நம்ம இப்ப பார்த்துட்டோம். ஆனா
அடுத்ததா வர்ற 24வது பாடலோட 2ஆம் பாதி தான் என்ன முற்றிலுமா குழப்பத்திலையும் ஆச்சரியத்திலையும் ஆழ்த்திருச்சு. அது என்ன வரிகள்? நான் வாசிக்கிறேன் கேளுங்க. ஏமென்ற விண்ணீரில் சுண்ணமெல்லாம் மேற்றமாய் வெகு தூரம் எட்டியோடும், வேமென்ற விண்ணீரில் இந்திர கோபம் விட்டக்கால் 100 ரத்தமாமே. ஆஹா, இது மிக முக்கியமான கட்டம். முதல் 2 வரிகள்ல உருவான அந்த சுண்ணம், அதாவது பஸ்மம், அந்த திரவத்துல எப்படி மிக வேகமா பரவுது அப்படிங்கறத வெகு தூரம் எட்டியோடும் அப்படின்னு தத்ரூபமா பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அடுத்த வரியில வர்ற இந்திர கோபம் அப்படிங்கிற வார்த்தை தான். அது நிறைய பேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆமா, இத படிச்ச உடனே இது ஏதோ புராணங்கள்ல வர்ற இந்திரனோட கோபத்தை குறிக்குதோ இல்ல ஏதோ ரகசிய மந்திரமோன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இதோட உண்மையான மூலப்பொருளை தேடிய போது இது ஒரு வகை பூச்சின்னு தெரிஞ்சது. ஆமா, அதுதான் சித்தர்களோட பரிபாஷை. நான் முதலே சொன்னேன், இந்திர கோபம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வகை பூச்சியோட பேரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க நவீன அறிவியல்லையும் விலங்கியல்லையும் தேடி பார்த்தா மழைக்காலங்கள்ல மட்டும் தரையில உருந்து போற அடர் சிவப்பு நிறத்திலான, பார்க்கறதுக்கு வெல்வெட் துணிய போல இருக்கிற ரெட் வெல்வெட் மைட் அப்படின்னு சொல்லப்படுற பூச்சி தான் அது. ஓஹோ, அந்த பூச்சியை ஆசிட்ல போட சொல்றாரா? ஆமா, இந்த பூச்சிக்கு இயற்கையிலேயே ஒரு தனித்துவமான வேதியியல் கட்டமைப்பு இருக்கு. இப்போ போகரோட அறிவியலை நீங்க உற்று நோக்கணும். அவர் அந்த வீரியமான திரவத்துல சரியா 100 இந்திரகோப பூச்சிகளை போட சொல்றாரு. அதுதான் வரியில 100 தான் அப்படின்னு வருதா? எக்ஸாக்ட்லி. அப்படி போட்டால் அது ரத்தமாமே அப்படிங்கிறாரு. அதாவது அந்த திரவம் ரத்தம் போல சிவப்பா மாறும்னு சொல்றாரு. நேர்களே, இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு திரவத்துல சிவப்பு நிற பூச்சிகளை போட்டா அது சிவப்பா மாறுறதுல என்ன பெரிய அறிவியல் இருக்குன்னு பலரும் நினைக்கலாம். ஏதோ ஒரு சிவப்பு நிற சாயத்தை அந்த அமிலத்துல கலக்கிற மாதிரி ஒரு சாதாரண நிறமாற்றம் தானே இதுன்னு தோணலாம். ஆனா அது சாதாரண நிறமாற்றம் இல்ல. அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். நீங்க கவனிச்சீங்களா? அவர் தோராயமா ஒரு கைப்பிடி பூச்சிகளை போட சொல்லல, மிக துல்லியமா 100 தான், அதாவது சரியா 100 பூச்சிகளை மட்டும் போட சொல்றாரு. இந்த அளவீடு தான் என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. மிக சரியான புள்ளி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சாதாரணமான நிறமாற்றம் கிடையாது. இது ஒரு மிகச் சிக்கலான பயோகெமிக்கல் செயல்பாடு, அதாவது உயிரியல் வேதியியல் வினை. கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அந்த பூச்சிகள்ல உள்ள இயற்கையான ஆர்கானிக் ரசாயனங்கள் மற்றும் அமிலங்கள் அந்த சேநீர்ல உள்ள 25 உப்புகளோடும் தாதுக்களோடும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல வினை புரியணும். அந்த பூச்சிகள்ல கார்பனிக் ஆசிட் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கும். ஓ, அந்த கார்பனிக் ஆசிட் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி செயல்படுதா? சரியா புடிச்சிட்டீங்க. அந்த கார்போனிக் ஆசிட் திரவத்தோட ஒட்டுமொத்த வேதியியல் பண்பையே மாற்ற ஒரு வினைவேக மாற்றியா, அதாவது கேட்டலிஸ்டா செயல்படுது. 100 அப்படிங்கிற அந்த துல்லியமான அளவீடு அந்த வேதியியல் வினையை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துது, அந்த திரவத்தோட pH அளவை எவ்வளவு சரியா தீர்மானிக்குது அப்படிங்கறத காட்டுது. அப்போ அது ஒரு இண்டிகேட்டர் மாதிரி செயல்படுதுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. 100 பூச்சிகளை போட்டவுடன் அந்த திரவம் ரத்தம் போல் சிவப்பா மாறுதுன்னா அது அந்த ஆசிட் அதோட முழுமையான வீரியத்தை அடைஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான். அடேங்கப்பா, இங்கேதான் இந்த உரையாடலோட மைய பகுதிக்கே நாம மர்றோம். சரி, ஒரு வீரியமான திரவத்தை உருவாக்குனாரு, அதுல 25 உப்புகளையும் தாதுக்களையும் சேர்த்தாரு, அப்புறம் 100 இந்திரகோப பூச்சிகளை கொண்டு அதோட வேதியியல் பண்பையே உயிரியல் ரீதியா மாத்தி அத ரத்த சிவப்பான அதிவீரிய சேனிரா மாத்திட்டாரு. ஆமா, இவ்ளோ கஷ்டப்பட்டு இத்தனை சிக்கலான செயல்முறைகளை தாண்டி எதற்காக அந்த சிவப்பான திரவத்தை அவர் உருவாக்கணும், அதற்கான விடைதான் 25வது பாடல்ல இருக்கு. அத வாசிக்கும் போது நிஜமாவே எனக்கு புல்லரிச்சிடுச்சு. அந்த வரிகள் இதோ நான் வாசிக்கிறேன். சொல்லுங்க. ரத்தமான் சேநீரில் காரியம் சாய்க்க நேர்பான செம்பாகும் துராவோடும், வத்தமான் தங்கத்தை உருக்கி சாய்க்க மாசற்ற செம்பாம் தங்கச் செம்பாம். இதுதான் உண்மையான அல்கெமி. ஆமா, இந்த வரிகள்ல தான் உண்மையான அல்கெமி, அதாவது தனிமங்களை உருமாற்ற ரசவாதம் ஒளிஞ்சிருக்கு. இதுல முதல் வார்த்தை காரியம். காரியம்னா ஈயம். நவீன அறிவியல்ல இது லெட் அப்படின்னு சொல்லப்படுற உலோகம். ஆமா, லெட் தான். அடுத்து சாய்க்க அப்படிங்கிற வார்த்தை வருது. சாய்க்கானா ஒரு உலோகத்தை அதிக வெப்பத்துல உருக்கி அந்த திரவத்துக்குள்ள கொட்டுறது இல்லனா ஊத்துறது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஈயத்தை உருக்கி இந்த இரத்த சிவப்பான திரவத்துல ஊற்றினால் அது செம்பாகும் அப்படிங்கிறாரு. அதாவது ஈயம் தாமிரமாக மாறிடும்னு சொல்றாரு. இதத்தான் நாம மெத்தலர்ஜி விந்தை அப்படின்னு சொல்லணும்.
நேயர்களே, இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கறத நீங்க சற்று ஆழமா புரிஞ்சுக்கணும். ஈயம் அப்படிங்கிறது ஒரு தனிமம், அதாவது எலிமெண்ட். அதோட அணு அமைப்பு வேறு. செம்பு அப்படிங்கிறது வேற ஒரு தனிமம், அதோட அணு அமைப்பும் வேறு. ஆமா. ஆனா பல படிநிலைகளை கடந்து இரத்த சிவப்பா மாறின அந்த அதிவீரிய செயினீருக்குள்ள ஈயத்தை உருக்கி ஊற்றும்போது அந்த திரவத்தோட வேதியியல் தாக்கம் அந்த உலோகத்தோட அடிப்படை அணு அமைப்பையே, அதாவது அட்டாமிக் ஸ்ட்ரக்சரையே மாற்றி அமைக்குது. ஒரு தனிமத்தை இன்னொரு தனிமமா மாத்துறது அப்படிங்கிறது நவீன அறிவியல்லையே ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாச்சே. கண்டிப்பா. ஆனா அத ஒரு திரவத்தின் மூலம் சாத்தியப்படுத்தியிருக்காரு போகர். அதை விட பெரிய ஆச்சரியம் அடுத்த வரியில இருக்கு, கவனிச்சிங்களா? ஆமா, கவனிச்சே. அவர் ஈயத்தை செம்பா மாத்துனதோட நிக்கல, விலைமதிப்பற்ற தங்கத்தையே உருக்கி அந்த திரவத்துல ஊத்த சொல்றாரு. வத்தமான் தங்கத்தை உருக்கி சாய்க்க அப்படிங்கிறாரு. அப்படி ஊற்றினால் தங்கமும் ஒரு மாசற்ற தங்கச் செம்பாக மாறும்னு சொல்றாரு. மாசற்ற செம்பா, தங்கச்செம்பா. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தங்கத்தை உருக்கி ஊற்றினால் அது வெறும் செம்பாக மாறி அதோட மதிப்பு குறைஞ்சிடுமா? இல்ல இங்கே அவர் வேறொரு தொழில்நுட்பத்தை குறிப்பிடுறாராம். ஏன்னா தங்கத்தோட மூலப்பொருள் தங்கம்தான். ஆனா தங்கச் செம்பு அப்படிங்கறதோட நவீன வேதியியல் பொருள் என்னவா இருக்கும்? அங்கேதான் போகரோட மேதுமே ஒளிஞ்சிருக்கு. அவர் தங்கத்தை சாதாரண செம்பா மாத்தல, தங்கச்செம்பு அப்படிங்கிற புதிய கலப்பு உலோகத்தை உருவாக்குறாரு. கலப்பு உலோகம்னா அலாய் தானே? ஆமா. இதோட பொருள் என்னன்னா, தங்கம் அந்த வீரிய திரவத்துல ஊற்றப்படும் போது அது பார்க்கறதுக்கு செம்ப போல தோற்றமளிக்கிற ஒரு உலோகமா மாறுது. ஆனா தங்கம் எப்படி துருபிடிக்காதோ, எந்த ரசாயன வினைக்கும் உட்படாத தன்மையை கொண்டிருக்கோ, அதாவது அதோட இனர்ட் நேச்சர், அதே உன்னதமான குணாதிசயங்களை கொண்ட ஒரு தூய உலோகமா அது மாறுது. வாவ்! சுருக்கமா சொல்லணும்னா செம்போட கடினத்தன்மையும் தங்கத்தோட அழிவற்ற தன்மையும் கொண்ட ஒரு புதிய சூப்பர் மெட்டலா ஒரு உருவாக்குறாரு. சரியா சொன்னீங்க. இது நவீன உலோகவியல்ல, அதாவது அட்வான்ஸ்டு மெட்டலர்ஜில நாம இன்னைக்கு போராடி உருவாக்கிட்டு இருக்கிற பல கலப்புலோகங்களுக்கு இணையான ஒரு தொழில்நுட்பம். ஒரு சாதாரண திரவத்துல இத்தனை வேலைகள் நடக்குமா அப்படின்னு நினைக்கும் போதே தலை சுத்துது. ஈயத்தை செம்பா மாத்துறது ஒரு புறம், தங்கத்தையே உருக்கி மாசற்ற தங்கச்செம்பா மாத்துறது மறுபுறம். சரி, இதோட போகரோட வேதியியல் பரிசோதனைகள் முடிஞ்சிடுச்சான்னு கேட்டா இல்ல. 25வது பாடலோட இறுதி பாதி இதை விட உச்சிக்கு செல்லுது. அடுத்த 2 வரிகள் இது உலோகங்களை உருக்குற தொழில்நுட்பத்தை பத்தின ஒரு மிகப்பெரிய பாடமாவே எனக்கு தோணுது. நான் அந்த வரிகளை வாசிக்கிறேன். உத்தமாம் முறுக்கினதோர் இரும்பைத்தானும் 9 தான் தரஞ்சாய்க்க உருகிச் செம்பாம், கத்தமாம் காந்தத்தை உருக்கிச் சாய்க்க கனகம்போர் செம்பாகும் கருதி காணே. இந்த வரிகளை நாம ரொம்ப பொறுமையா பிரிச்சு பார்க்கணும். ஆமா, இதுல வர்ற வார்த்தைகளை பாருங்க. இரும்பு, இதோட மூலப்பொருள் நமக்கு தெரிஞ்சதுதான். நவீன அறிவியல்லையும் இது அயன். அடுத்ததா 9 தரம் அப்படிங்கிறாரு. 9 முறை. அதாவது சரியா 9 முறை உருக்கி ஊற்றணும்னு சொல்றாரு. ஒரு சாதாரண இரும்ப உருக்கி அந்த செயினீர்ல ஒரு முறை ஊற்றினால் போதாது, மிக துல்லியமா 9 முறை உருக்கி உருக்கி ஊற்றணும். அப்படி செஞ்சா அது செம்பாக மாறும்னு சொல்றாரு. இந்த இடத்துல போக்கரோட அறிவியலை நான் நிஜமாவே வியந்து பாராட்டுறேன். ஒரு இரும்ப உருக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்? இரும்போட உருகுநிலை ரொம்ப அதிகமாச்சு. ஆமா, இரும்போட உருகுநிலை, அதாவது மெல்டிங் பாயிண்ட், சுமார் 1500 டிகிரி செல்சியஸ். எந்த ஒரு நவீன பிளாஸ்ட் ஃபர்னேஸ் இயந்திரமும் இல்லாத அந்த பழங்காலத்துல இரும்பை திரவமா உருக்குறதே ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம். அதை உருக்கி அந்த அதிவீரியமான ரத்த சிவப்பான திரவத்துல ஊத்துறாரு. திரும்பவும் அதை எடுத்து உருக்குறாரு, மறுபடியும் ஊத்துறாரு. இப்படி சரியா 9 முறை செய்யறாரு. 9 முறை அப்படிங்கிற அந்த கணக்கு தான் இரும்பை செம்பா மாத்துற அந்த அணு வேதியியல் வினைக்கு தேவையான சரியான அளவு. இது பாக்குறதுக்கு மாடர்ன் சயின்ஸ்ல சொல்ற குவென்ச்சிங் மாதிரி இருக்கே. அதேதான், இது நவீன மெட்டலர்ஜி தொழில்நுட்பத்துல குவென்ச்சிங் அப்படின்னு சொல்லப்படுற உலோகங்களை வலுப்படுத்துற முறைய ரொம்ப நெருக்கமா ஒத்திருக்கு. குவென்ச்சிங் முறையில ஒரு உலோகத்தை அதிக வெப்பத்துல சூடாக்கி சற்றென்று ஒரு திரவத்துல முக்கி எடுப்பாங்க. இதனால அந்த உலோகத்தோட கார்பன் கட்டமைப்பு மாறி அது அதீத வலுவடையும். சரியா? சரிதான். ஆனா இங்க போகர் அதை வெறும் வலுப்படுத்துறதுக்காக மட்டும் செய்யாம அதோட அணு அமைப்பையே மாற்றி செம்பா உருமாற்றச் செய்யறாரு. அந்த குவென்ச்சிங் தொழில்நுட்பத்தை அவர் 9 முறை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது அபாரமானது. அதோட அவர் நிக்கல. இறுதியா கத்தமாங்காந்தத்தை உருக்கிச் சாய்க்க அப்படிங்கிறாரு. காந்தம்னா மேக்னெட்டிக் அயன். ஆமா, அதாவது காந்த சக்தி கொண்ட இரும்பு உலோகத்தை, லோட் ஸ்டோனை உருக்கி அந்த திரவத்துல ஊற்றச் சொல்றாரு. அப்படி ஊற்றினால் கனகம் போ செம்பாகும் அப்படிங்கிறாரு.
கனகம்னா தங்கம். பாக்குறதுக்கு தங்கம் போல தகதகவென்று ஜொலிக்கிற செம்பு உலோகமா அது மாறும்னு உறுதியா சொல்றாரு. நேயர்களே, இதை நீங்க சற்று கற்பனை செஞ்சு பார்க்கணும். ஒரே ஒரு திரவம் தான், ஆனா அதுல ஈயத்தை ஊற்றினா அது செம்பாகுது, தங்கத்தை ஊற்றினா அது மாசற்ற தங்கச் செம்பாகுது, சாதாரண இரும்ப 9 முறை உருக்கி ஊற்றினா அதுவும் செம்பாகுது, காந்தத்தை ஊற்றினா அது தங்கம் போல் ஜொலிக்கிற செம்பாகுது. வெவ்வேறு உலோகங்கள், வெவ்வேறு பண்புகள், ஆனா ஒரே வீரிய திரவத்துல அவை அனைத்தும் தங்கள் அடிப்படை கட்டமைப்பை மாத்திக்கிட்டு புது புது உலோகங்களை உருமாறுது. இது அவர் எவ்வளவு எளிமையா ஒரு சில பாடல்கள்ல அடக்கிடாரு. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ரசவாதம் அப்படிங்கிறது ஏதோ பேராசையின் காரணமா எல்லா உலோகங்களையும் தங்கமா மாற்றி பணக்காரனா ஆகிற ஒரு மாய வித்தை அப்படிங்கிற பொதுவான பிம்பம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா போகரோட இந்த பாடல்களை ஆழமா பகுப்பாய்வு செய்யும் போது இது ஒரு தூய அறிவியல் ஆராய்ச்சி, அதாவது ஒரு பியூர் சயின்டிபிக் ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. கண்டிப்பா தனிமங்களை எப்படி பிரிக்கிறது, அவற்றை எப்படி இணைக்கிறது, ஒரு உலோகத்தோட பண்பை எப்படி இன்னொரு உலோகத்துக்கு மாத்துறதுன்னு இது எல்லாமே அணுவேதியியலோட ஆரம்பகட்ட ஆய்வுகளாகவே பார்க்க முடியுது. 25 உப்புகளை சேர்க்கிற விகிதம், 100 இந்திரகோப பூச்சிகளை பயன்படுத்துற அந்த உயிரியல் அளவீடு, இரும்ப 9 முறை உருக்கிற வெப்ப கட்டுப்பாடனும் ஒவ்வொன்றுமே ஒரு உச்சக்கட்ட அறிவியல் தொழில்நுட்பம். நேயர்களே, இந்த ஆழமான தேடலின் மூலமா நாம இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத ஒரு முறை சுருக்கமா தொகுத்து பார்ப்போம். ரசவாதம் அப்படிங்கிறது வெறும் செப்படி வித்தை அல்ல, அது ஒரு பழங்கால வேதியியல் தொழில்நுட்பம் அப்படிங்கறத இன்னைக்கு நாம ஆதாரபூர்வமா பார்த்துட்டோம். ஆமா, போகர் 700 நூலோட 24 மற்றும் 25வது பாடல்கள் மூலமா ஒரு வீரியமான அமிலத்தை எப்படி உருவாக்குறது, அதுல 25 வகையான உப்புகளையும் தாதுக்களையும் எப்படி வினை புரிய வைக்கிறதுன்னு பார்த்தோம். அது எப்படி மணிகளா திரண்டு பஸ்மமா மாறுது அப்படிங்கறதையும் கண்டோம். அதன் பிறகு இயற்கையில கிடைக்கிற இந்திரகோப பூச்சிகளை பயன்படுத்தி அந்த திரவத்தோட வேதியியல் பண்பையே எப்படி ரத்த சிவப்பா மாத்துறது அப்படிங்கிற ஆச்சரியமான உயிரியல் வேதியியலை பார்த்தோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஈயம், தங்கம், இரும்பு மற்றும் காந்தமாகிய உலோகங்களை அந்த திரவத்துல உருக்கி ஊற்றி அவற்றின் அணு அமைப்பையே மாற்றி செம்பாகவும் கலப்பு உலோகங்களாகவும் உருமாற்ற அந்த அல்கெமி தொழில்நுட்பம் இன்னைக்கு நம்ம கண்முன்னே விரிஞ்சது. எல்லாமே மிக துல்லியமான அறிவியலா இருக்கு. இதை ஒரு பரந்த அறிவியல் கண்ணோட்டத்தோட நீங்க சிந்தித்து பார்க்கணும் நேயர்களே. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே போகர் போன்ற சித்தர்கள் தனிமங்களோட அணு அமைப்பை மாற்றி அமைக்கும் இந்த வேதியியல் விந்தைகளை, உலோகம் உருமாறும் தொழில்நுட்பங்களை மிக சாதாரணமான கவிதை வரிகளுக்குள்ள எழுதி சென்றிருக்காங்க. ஆமா, எந்த நவீன ஆய்வகமும் இல்லாத காலத்துல, எந்த நவீன ஆய்வகமும் மைக்ரோஸ்கோப்புகளும் அதிநவீன வெப்பக்கருவிகளும் இல்லாத அந்த காலத்துல ரசாயனங்களோட துல்லியமான அளவீடுகளையும் ஒரு பூச்சியில உள்ள வேதிப்பொருளோட வீரியத்தையும் இரும்ப உருக்கிற வெப்பத்தையும் அவங்க எப்படி சாத்தியப்படுத்தினாங்க? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இது உண்மையாவே அப்படி நடந்திருந்தா அவங்க இதை எப்படி செய்தாங்க அப்படிங்கிறது ஒருபுறம் இருக்க, இன்னும் எத்தனை நவீன அறிவியல் உண்மைகள் நாம படிக்க தவறிய அல்லது வெறும் கவிதைன்னு ஒதுக்கி தள்ளிய இந்த ஓலைச்சுவடிகளுக்குள்ள ரகசியமா ஒளிஞ்சுகிட்டு இருக்கு? மிகச் சரியான கேள்வி. அந்த எண்ணமே ஒருவித பிரமிப்பை ஏற்படுத்துது. நாம இன்னைக்கு நவீன அறிவியல்ல புதுசா கண்டுபிடிச்சிட்டோம்னு பெருமைப்பட்டுக்கிற பல விஷயங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நமது சித்தர்களால மிக சாதாரணமா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத நினைக்கும்போது நம்ம தேடல்களோட எல்லையை இன்னும் விரிவுபடுத்தணும்னு தோணுது. கண்டிப்பா. இந்த வியப்பான கேள்வியோடும் சிந்தனையோடும் இன்றைய அந்த ஆழமான தேடலை நாம நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். சிந்தித்து பாருங்கள்.